ஏன்டா வீட்டில் காசு போட்டு விடுவாங்களே, போட்டு இல்லையா? டேய் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போவும் போய் வீட்டில் செலவுக்கெல்லாம் காசு போட்டுவிடுங்கன்னு சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குடா. டேய், பேன் கார்டு எடுத்து அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணால் தான் சேலரி கிரெடிட் ஆகும்னு வீட்டில் சொல்ல வேண்டியதானே? லீவ் விட்டால் ஊருக்கு போனால் தானே பொள்ளாச்சிலே சுற்ற வேண்டியது. டேய் என்னடா டேய் நிஜமா, நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? ஒரு 100 ரூபா இல்லையாடா? நிஜமாவே என்கிட்ட இல்லைடா. பொய் சொல்லாதடா டேய். சரி, நான் வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன்? நீ வருவேன்னு தெரியும்டா. டேய், அவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவள் தானே? டேய் வந்துட்டாடா டேய். ஒரு 100 ரூபாயாச்சு குடுறா. ஹலோ. ஹாய்ண்ணா. சரி பைக் கிட்ட வெயிட் பண்ணு வரேன். ஓகே. குடுறா. அவன் என்ன அண்ணான்ட்டான். சத்தியமாக காசு இல்லை. விளாடாத குடுறா. டேய் சத்தியமாக இந்த 10 ரூபாய்க்கு மேலே 10 பைசா கூட இல்லைடா. காசு இல்லைன்னா கேட்க வேண்டியதானே, அதில் ஒரு கெத்து. பிச்சைக்காரனுக்கு அசிஸ்டண்ட்டு பிச்சைக்காரனே. பொள்ளாச்சி வரைக்கும் போகிறக்கு பெட்ரோல் இருக்கும். ஓகே, திரும்ப வர்றதுக்கு என்ன பண்ணுறது? நைட்ல இருந்து ஒரே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. அந்த கார்த்திக் பண்ணாட நேத்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். தாங்காது. நேற்று ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் இரிட்டேட்டே ஆகல. ஸ்டூபிட். குட்டியா? ஆமா. சொல்லு. எனக்கு ஒரு டவுட். ம். நீ உண்மையாவே என்ன லவ் பண்றியா? ஹே என்னாச்சு திடீர்னு இப்படி கேட்குற? வேற எப்படி கேட்கறது? ஒருத்தன் என்ன ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கிறேன், எவனோ எவளுக்கோ ப்ரப்போஸ் பண்ண மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. ரைட்டு. அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்பிட்டேன். போலாமா? ஐயோ, கடுப்பில் காசு கொடுக்காம போயிடுவாளோ? கொடுக்குறா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேணா கொடுக்குறேன். கொடுத்துட்டியா? மேடம் பேலன்ஸ். நான் கொடுத்துக்கிறேண்ணா. பெட்ரோல் பங்க் விடு. பொள்ளாச்சி போய் அடிச்சுக்கலாம். இங்கேயே அடிச்சுக்கலாம் போ. இந்த கெத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ₹100 போடுங்க. சரி ஓகே, அடிச்சிருங்க. நீயே கொடுத்துட்டியா? நான் பிரேக்கே போடல. ஓ, போட்ட மாதிரி இருந்துச்சு. எதுக்குடா பின்னாடியே வர? உன்கிட்ட தான் கேட்குறேன். நீ எதுக்கு திரும்பி பார்த்த? என்ன பார்க்கத்தானே திரும்பின? இதுக்கு தான் வந்தேன், வேற எதுக்கும் இல்லை.
நானும் இதுக்கு தான் வந்தேன், வேற எதுக்கும் இல்லை. எதுவுமே சொல்லாம போற? உண்மைதான். ரொம்ப சந்தோஷமா இருக்க. ரொம்ப காசு தேவையில்லை. ம். காதல் ஆரம்பிச்சு கூடல் முடிஞ்சோடனே ஊடல் ஆரம்பிச்சிருது. காரணம் உண்மையான முகங்கள் தெரிய ஆரம்பிச்சிருது. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். கூப்பிட்றேன் டி. எதுவுமே சொல்ல. சிகரெட் நாத்தம். அவ்வளோ ஸ்மெல் வருதா? ஏங்க நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டா நான் சிகரெட்டே பிடிக்க மாட்டேன். கவலைப்படாதீங்க, நீங்க கேன்சர் வந்து சாகிறது என்னால கிடையாது. ஏங்க நில்லுங்க. ஹலோ. ஐயோ இவனுங்க வேற. டேய் பாலாஜி. என்னடா? அந்த மெயில் ஒன்று அனுப்ப சொன்னேனே, அனுப்பிட்டியா? என்ன மெயிலு? அதான்டா நேற்று குமார் சார் சொன்னார்னு சொன்னேனே, சொல்லலை? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. அப்படியே சொன்னாலும் நீ பண்ணு, தண்டமாக தானே இருக்கிற. ஃபிகர் முன்னாடி சீன் போட்டு. சர்ரா தேங்க்ஸ்ரா. ஏங்க ஏதாவது சொல்லிட்டு போங்க. தெரியாம தான் கேக்குறான். பொண்ணுங்களுக்கு தான் சமூக அறிவே கிடையாதே, அப்புறம் ஏன் எங்க பின்னாடியே சுத்துறீங்க? என்னங்க பண்ணுறது, பசங்களுக்கு தான் அறிவே கிடையாது. இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏங்க என்னங்க பிரச்சனை? இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? இல்லை இங்க பாருங்க, ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல இருக்க எங்க அத்தை பையனோட எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த எண்ணத்தோட என்கிட்ட பழகாதீங்க. ஏங்க வீட்டில் பார்த்துட்டாங்கன்றதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியுமா? மனசுக்கு பிடிக்க வேண்டாமா? ஏய், என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கெல்லாம்? வர சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணலன்னு என்ன பண்ணுறது? ஃபோனை கேபின்லேயே வச்சுட்டு வந்துட்டான். இவர் கார்த்திக், நான் சொல்லியிருக்கேன்ல. இவர் சிவா. ஹலோ. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு, என் ஃப்ரெண்டு சிவா. கார்த்திக். சரி பேசிட்டு இருங்க, நான் ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். ம். ஓ, இவன் தான் கார்த்திகா? ஆள் வேற ஸ்மார்ட்டாக இருக்கான். எதுக்கும் உஷாராக இருக்கணும். இவன் தான் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளையோ? ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான். ஹலோ. ஹாய். முந்திக்கணும். காலையில ஃபோன் பண்ணா வேலை இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு அப்படிங்கிற. நைட்டு ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்ற. ஒரு நாள் லீவு, அன்னைக்கும் வெளியே வர சலிச்சுக்கிற. நீ விடிய ஃபோன் பேசினாலும் ஆஃபீஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக போயிடுற. என்னால் முடியாதுப்பா. ஆஃபீஸுக்கு போனால் தூக்கம் தள்ளுது. கிடைக்கிறதே ஒரு நாள் லீவு, அதுலேயும் அங்கே வா இங்கே வான்னு டார்ச்சர் பண்ணுற. அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் சார் ஒன்று என்னை பார்க்க வர வேணாம். அந்த ஆஃபீஸே கட்டிட்டு அழுவு.